இந்த கொஸ்டினில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு டைபோல். ஸோ இந்த நெகட்டிவ் கியூ பாசிட்டிவ் கியூ டைபோல் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி +2q -2q இன்னொரு டைபோல் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்னா ஒரு டைபோல் இருக்குன்னு வச்சுப்போம். அதனால கிடைக்கிற பொட்டென்ஷியலை எப்படி எழுதணும்னு தெரியணும். சப்போஸ் டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இது டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டைபோலோட சென்டர்லேருந்து இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டர் வரைவோம். ஸோ இது ஆர் வெக்டர். ஓகே, இது ஆங்கிள் மேக் பண்ணும் தீட்டா. ஸோ இப்போ இந்த பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் மேபி இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட் எக்ஸில் பொட்டென்ஷியல் எப்படி எழுதலாம்னா k இன்டூ பி டாட் ஆர் பை ஆர் கியூப்னு எழுதுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா v ஈக்குவல் டு கே பி ஆர் டிவைட் பை ஆர் கியூப் காஸ் தீட்டா. ஸோ பிஆருங்கிறது மேக்னிடியூட். அஃப்கோர்ஸ் ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாம். என்ன வரும், கேபி ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஸோ இங்கே பிங்கிறது டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் எப்படி எழுதுவோம், சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ், மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ். அண்ட் டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டைபோல் மூமெண்ட் டியூ டு தீஸ் டூ சார்ஜஸ், நெகட்டிவ் கியூ பாசிட்டிவ் கியூ. ஸோ இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். P1 வச்சுப்போம். இதோட வேல்யூ Q இன்டூ 2Lன்னு இருக்கும். ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் 2L. அதுக்கு அடுத்தது பாசிட்டிவ் 2Q நெகட்டிவ் 2Q இருக்குது. அண்ட் இதனால கிடைக்கிற டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், அண்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா P2 ஈக்குவல் டு 2Q இன்டூ 4L. ஸோ இது ஓவரால் 2QL, இது 8QL. ஸோ இந்த ரெண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டில் இருக்கு. அப்போ நெட் டைபோல் மூமெண்ட் எப்படி எழுதலாம், இது வந்து P2 மைனஸ் P1. அண்ட் இதோட டைரக்ஷன் P2 டைரக்ஷன்லேயே இருக்கும். ஏன்னா P2 தான் மேக்னிடியூட் அதிகம். ஸோ 8QL மைனஸ் 2QL ஜஸ்ட் 6QL. இது P நெட், அதான் நெட் டைபோல் மூமெண்ட். ஸோ இப்போ டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷனில் இருக்கு. தட் இஸ் நெட் டைபோல் மூமெண்ட். அண்ட் அந்த பாயிண்ட் சம்வேர் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆர் வெக்டர் டைரக்ஷன் பார்த்தோன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது ஆர் வெக்டர். இப்போ ஆங்கிள் சொல்லும்போது இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறத பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஆங்கிளாக இருக்கும் தீட்டா. ஃபிகர்லேருந்து பார்த்தோன்னா இது 60 டிகிரியாக இருக்கு. ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இது 60 டிகிரியாக இருக்கு அப்படின்னா இது என்னவா இருக்கும், இது 120 டிகிரியாக இருக்கும். ஓகே, இந்த கேஸில் தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ இப்போ எழுதுவோம் நெட் பொட்டென்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு கே பி நெட் ஆர் ஸ்கொயர் டு காஸ் தீட்டா. ஸோ ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கேங்கிறது 9 இன்டூ 10⁻9. பி டைபோல் மூமெண்ட், நெட் டைபோல் மூமெண்ட் 6QL டிவைட் பை ஆர். ஆர் இங்கே கொடுத்துருக்காங்களா, ஓகே ஆர் கொடுக்கல, ஆர்னு வச்சுப்போம். ஆர் ஸ்கொயர் காஸ் 120 டிகிரி. இந்த ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ காஸ் 120 டிகிரி வந்து நெகட்டிவ் 1/2. ஸோ இது வந்து QL ஆர் ஸ்கொயர் 9 இன்டூ 6 54 இன்டூ 10⁻9. இது 1/2 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 27 ஒரு நெகட்டிவ் வரும். இங்கே நெகட்டிவ் போட்டுரும். இப்போ என்ன வருது, நெகட்டிவ் 27 இன்டூ 10⁻9 QL ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க பொட்டென்ஷியல். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நெகட்டிவ் ஆல்ஃபா QL ஆர் ஸ்கொயர் இன்டூ 10⁻9. ஓ அப்படியே கம்பேர் பண்ணோன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 27 கிடைக்குது.
So value of alpha is 27.